எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்க பேப்பரில், இது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? விளம்பரம் கொடுக்கறக்காக. அதாவது இன்றைக்கி வாரத்துக்கு சந்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் பக்கத்து கிராமங்களில் கூடுவாங்க. அங்கே நிறையா மக்கள் கூடுவாங்க. ஸோ அதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு காசு கொடுத்த மாதிரி இருக்குது, பைசா கொடுத்த மாதிரி இருக்கும், பணம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நம்ம கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி நமக்கு உண்டாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழிலை பற்றி நல்ல விளம்பரங்கள் கொடுக்கணும். விளம்பரங்கள் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி முன்னேற்ற முடியாது. அதுதான் உண்மை. என்னாலெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணி விளம்பரங்கள் கொடுக்க முடியாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். சிம்பிளாக இருக்கணும், நம்ம சொல்கிற விஷயம் மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. இதுதான் ஒரு பெஸ்ட்டு. நிறைய நோட்டீஸ் அடிச்சிருக்கேன். அதாவது சின்ன நோட்டீஸ் தான் இது, பழைய நோட்டீஸ் அடிக்க கொடுத்துருக்கேன். நோட்டீஸ் வந்தால் நிறைய பக்கம் நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொண்டு வரணும், நிறைய பேருக்கு கற்பிக்கணும். அதுதான் முக்கியம். காசுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாரையும் போய் சேரணும். டைப்ரைட்டிங் படித்தா என்ன யூஸ், எங்கெங்கே வேலை கிடைக்கும்? ஷார்ட் ஹேண்ட் படித்தா என்ன யூஸ், எங்கெங்கே வேலை கிடைக்கும்? கம்ப்யூட்டரை வேகமாக இயக்கிறதுக்கு அடித்தளமே டைப்ரைட்டிங் தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம 4 பேர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு இன்றைக்கி நான் ஒரு 500 நோட்டீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு சந்தை கூடும், நிறைய பேர் வருவாங்க. எப்படி இருந்தாலும் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எல்லோரும் வருவாங்க நினச்சிட்டு பண்ணக்கூடாது. ஒரு 1000 நோட்டீஸ் கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வந்தால் கூட நமக்கு யூஸ் தான். அதில் ஒரு மாற்றம் கிடையாது. ஒரு நாளைக்கு தான் செலவு பண்ணுறோம். திஸ் இஸ் நாட் எக்ஸ்பென்சஸ். இது நமக்கு ஒரு அசிட்ஸ். நம்ம போடுற முதலீடு அப்படின்னு நினச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தடவை நிறைய ஸ்ட்ரென்த்து கொண்டு வரணும்னு ஒரு வெறியில் இருக்கேன். அந்த வெறி எங்கே போய் முடியுமோ தெரியல. பார்க்கலாம், கடவுள் என்ன வச்சுருக்கானா அது நடக்கும். ஆண்டவனை நினச்சிட்டு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்லுவாங்க. முயற்சி இல்லாமல் எதுவுமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. சமுத்திரத்தில் இறங்குனா தான் முத்தெடுக்க முடியும். மேலேயே கொண்டு முத்தேவானா முத்து வராது. ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், அப்போ தான் முடியும். காலேஜில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூலில் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு.